இந்த ட்ரிப்பில் நான் பண்ணது என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கோவா இது ஜஸ்ட் ட்ரிப் இல்லை, ஃபுல் வைப்பு. ட்ராவல் இட் செல்ஃப் ஒரு ஃபீல் தான். இந்த ஜேர்னியில் தான் எக்ஸைட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அரூர்லேருந்து கிட்டத்தட்ட கோவா 750 கிலோமீட்டர்ஸ் தூரங்க. இந்த டிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி கோவா ரீச் ஆனோம். இதை நம்ம ஃப்ளைட்டில் ட்ரெயினில் போனாலும் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. கோவா வந்தவொடனே அதோட வைபே வேறு லெவலுங்க. இங்கே டைமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு பீச் இருக்குது. இந்த பீச்சை நைட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க, செம்ம வைபாக இருக்கும். ஸோ ஐ எம் நாட் எ நைட் பர்சன். எனக்கு மார்னிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் மார்னிங் விடிய காலையிலே நான் பீச்சுக்கு கிளம்பிட்டேன். அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி கோவா வந்திருக்கோம். கோவாவில் எனக்கு இந்த மார்னிங் டைமில் எங்கே போனாலும் சரி, மார்னிங் டைமில் இந்த பீச் ஓரத்தில் இந்த இயற்கையான காற்று இதெல்லாம் வாங்கிட்டு நடக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ நான் மார்னிங்கே கிளம்பி வந்தாச்சு. பாருங்கள், முன்னாடி அழகான ஒரு பீச் இருக்குது. பாருங்கள், கோவா இந்த பேரை கேட்டாலே ஒரு தனி வைப் வருதில்ல. இது ஒரு இடம் இல்லை, ஒரு ஃபீலிங். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடற்கரையும் தனி அழகுங்க. சில பீச் காமாக இருக்கும், சில பீச் ஃபுல் பார்ட்டி மூடில் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே காமன், அந்த ஃப்ரீடம் ஃபீல் தாங்க. இந்த அலைகள் அடிக்கிற சத்தம் நம்ம மனசுக்கு ஒரு தெரப்பி மாதிரிங்க. நமக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே வந்தால் மறைஞ்சு போயிடுங்க. ஜஸ்ட்டு உட்காந்து இந்த வேவ்ஸை பார்த்தாவே எல்லாம் மறைஞ்சு போயிடுங்க. இங்கே ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. ஸ்கூபா டைவிங்கு, ஜெட் ஸ்கை, பேராசைலிங், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த ஆக்டிவிட்டீஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு கொடுத்த மணிக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பீச்சிலேருந்து ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அட்ரினலின் ப்ளஸ் ஹாப்பினஸ் மிக்ஸ் ஆகிற ஒரே இடம் இது தாங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட 1300 பக்கம் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் கோவா வந்தீங்கன்னா 1300 கொடுத்து போங்க. நடுவில் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போகாதீங்க, நிறைய ஏமாற்றுவாங்க.
எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போறா நானே வயசான கட்டணம் பொறுமையா போனாலும் அதான் பேசிட்டு காலு பப்படத்தான सेवन नंबर किसका है? हाँ, तीन चार आ जाओ। 3-4 को डाल रहे। अरे अक्षय किधर करता रे? ओ नरेश, ओ मागिर घेता नरेश। वीडियो नाही गेला देतो. ஸோ இந்த ட்ரிப்பு ஒரு மெமரி இல்லை, செம ஃபீலிங்கு. லைஃப்பில் எல்லோரும் ஒரு டைம் ஆச்சு கோவா விசிட் பண்ணுங்கள்.